படத்துக்கு டைரக்ஷன் கமலஹாசனுடைய டைகார்டு ஃபேன் லோகேஷ் கனகராஜன் போஸ்டர்ல போட்டிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா குச்சி குச்சி கோத்தாவே கூட இல்ல, குச்சி போய் நீங்க கோத்தா. இங்க வா. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. மனுஷன் எப்பவும் போல தன்னோட எல்லா படங்கள் மாதிரி டாட்டோ குத்தி இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு பெரிய ஃபேக்டரி, அதை தாக்க ஒரு வில்லன்கள், போதை மருந்து, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், ரொம்ப ராவான பேக்ரவுண்ட், ராத்திரி நேர காட்சி, ஓவர் வயலன்ஸ், ஃபைட் சீன்களுக்கு நடுவுல ஒரு விண்டேஜ் ஹவுஸ், நோ காமெடின்னு மறுபடியும் அதே டெய்லர் அதே வாடகை. ஆனா துணி மட்டும் தான் ரஜினிங்கிற காஸ்ட்லியான துணி. இந்த துணியை சட்டையா தைச்சிருக்காரா இல்ல ஒரேடியா கிழிச்சிருக்காரான்னு போக போக பார்க்கலாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. படத்துல மிகப்பெரிய ஒரே ஒரு ஆறுதல் ரஜினி மட்டும்தான். ரஜினியை தவிர இந்த படத்துல எல்லாமே மைனஸ்மெண்டா தான் இருக்கு. கதை திரைக்கதை கண்டென்ட் லோகி ரொம்ப மெனக்கட்ட மாதிரியே தெரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய லைப்ரரியில இருந்து பழைய மாஸ்டர் லியோ கைதி விக்ரம் புஸ்தகங்களை எடுத்து அப்படியே டேபிள் மேல விரிச்சு வச்சிருக்காரு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அவ்வளவுதான். இதுக்காக மனுஷன் 1.5 வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு தெரியல. இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட்ட சன்னிடே. சூப்பர். நிஜமாவே நீங்க தானா? யா, இட்ஸ் மீ. என்னங்கறது? நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளு முகரையும் பாரு. இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா 150 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு வர்ற ரசிகனை திருப்திப்படுத்துற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லும் போதே நம்ம சுதாரிச்சிருக்கணும். இல்லன்னா கமலஹாசனுடைய டைகார்டு ஃபேன் ரஜினி கூப்பிடும் போது லோகேஷ் சொல்லி இருந்தாரு, அப்ப ரஜினியாவது சுதாரிச்சிருக்கலாம். கடைசியில உடம்பு ஃபுல்லா அடி வாங்குறதுக்குள்ள நம்ம தான். ஏன்னா படம் ரஜினி ரசிகனுக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காரு. கடைசியில இந்த படத்துல லோகி பண்ணின சாதனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூலி படத்துக்கு ஜெயிலர் இல்ல, இதே ரஜினியை வச்சு செஞ்ச சிவா டைரக்ட் பண்ண அண்ணாத்தே, டைரக்ஷன் என்னன்னே தெரியாது ஐஸ்வர்யா ரஜினியை டைரக்ட் பண்ண லால் சலாம்லாம் எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்க வச்சார் லோகி. அடுத்து 2025 ரெட்ரோ தக்லைஃப் குட் பேட் அக்லி விடாமுயற்சி படத்தை விட ஒரு குப்பையான படம் எடுக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காரு லோகி. அடுத்து ரஜினி தன்னுடைய சீனியர் போட்டியாளரான கமலஹாசனுடைய சமீபத்திய குப்பையான படம் இந்தியன் டூ தக்லை படங்களை விட மோசமான ஒரு படத்தை எடுக்க முடியும் நிரூபிச்சிருக்கார் லோகி. அடுத்து ரஜினியுடைய ஜூனியர் போட்டியாளரான விஜயுடைய சமீபத்திய மொக்கை படங்களான பீஸ்ட், வாரிசு, லியோ, கோட் படங்களை விட நன்றாவே ஒரு படத்தை எடுக்க முடியும் நிரூபிச்சிருக்கார் லோகி. அடுத்து ரஜினி காக்கா சவுண்டுக்கெல்லாம் பயப்படுறதா காமிச்சு நான் ஒரு கமலஹாசனுடைய ஃபேன் மட்டுமல்ல, விஜயுடைய தீவிரமான விசுவாசின்னு நிரூபிச்சிருக்கார் லோகி. கடைசியா போதும் ரஜினி விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டுல ஒரேடியா ரெஸ்ட் எடுக்கலாமே மக்களை நினைக்க வச்சதுக்கு ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டு லோகி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.